ஹலோ கைஸ், வெல்கம் டு கேபிகே வா. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, கான்கோ த டவர் எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் பார்க்குற முன்னாடி வந்துட்டு நீங்கள் போன வீடியோ போய் பார்த்து வந்துருங்க. அப்போ தான் கதை கரெக்டாக புரியும். மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், போய் பார்த்து வந்துருங்க. சரி வாங்க இந்த கதைக்குள்ளே போகலாம். சாப்டர்ல என்ன நினைச்சுன்னு பார்த்துடலாம். கடைசி என்ன இருக்குன்னு சாப்டர் 15 பேட்ச் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு பெருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்ன இருக்குன்னா அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். சரி, இந்த எபிசோட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடில் இந்த 15 பேட்ச் வந்துட்டு கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு எனர்ஜி பேரியர் கிட்டு கிடைக்குது. அது வந்து அவங்க இன்வென்ட்ல ஸ்டோர் ஆயிருன்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு, எனர்ஜி பேரியர். அதுக்கு வந்துட்டு என்னென்ன பவர்னா, கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வந்துட்டு யாரோ அடி வாங்கும் போது ஷாக் வெப்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் திரும்பி ரீயூஸ் பண்ண முடியும். அது கொஞ்சம் அளவுக்கு மட்டும்தான் அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் ஆயிரும். இது வந்துட்டு லெவல் எவ்வளோ இருக்கோ, யூசர் லெவல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த எனர்ஜி பேரியரும் இது பவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனர்ஜி பேரியர்னு சொல்கிறான், டக்குன்னு கவர் ஆயிடுச்சு. இது ஹீரோ நினைக்கிறேன் ஒரு ஃபுல் பாடி ஆர்பர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவன் நோட்டீஸ் பண்ணுறான், இது எக்ஸ்க்ளூசிவ் டவர்னு போடல, அப்புறம் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எனர்ஜி பேரியர்னு சொல்கிறான். டக்குன்னு பார்த்தா அவன் ஃபுல்லாமே எனர்ஜி பேரியர் கவர் ஆயிடுது. இந்த பேரியர் தான் இந்த வேர்ல்டு இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டானது அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். இது வித்தனா எவ்வளோக்கு போகும்? 2 பில்லியன் போகுமா 3 பில்லியன் போகுமான்னு யோசிக்கிறான். இந்த பிரேஸ்லெட் நம்ம வித்துடலாம், வித்துட்டு நம்ம அதிகமாக சம்பாரிச்சோன்னு டக்குன்னு இந்த கிளைம் பண்ணுறதே விட்டுறலாம் அந்த டவரை அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். ஆனால் இதுக்கு எவ்வளோ ரிவார்டு கிடைக்குன்னு தெரியலையே. இல்லை, ரிவார்டு அதிகமாக கிடைச்சி போக போக ரிவார்டு அதிகமாக கிடைக்கலாம் கிளைம் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம 16th ஃப்ளோரும் எக்ஸ்பிரஸ் ரேங்க் கிளியர் பண்ண முடியுமா சொல்லிட்டு ஜான்கிட்ட கேட்குறான். பாசிபிள் தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பிரஸ் ரேங்க் வாங்க முடியுமான்னு கொஞ்சம் கேரண்டி வேணும் அப்படின்னு சொல்கிறான் ஜான். ஆமாம், அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த பிரேஸ்லெட் வித்துடலாமா அப்படின்னு சொல்கிறான். அது அடுத்த சீனே என்ன காமிக்கிறாங்கன்னா அவேக்கனிங் மேனேஜ்மெண்ட்டை காட்டுறாங்க. அப்போ வந்துட்டு ஹெட்டு கேட்குறாரு, என்ன எக்ஸ்பிரஸ் ரேங்க் ரெக்கார்டே வரக்கானோம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இதோ ஸ்டாப் ஆயிடுச்சா, இது அப்டேட் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, இல்லை 15 நாள் ஆச்சு, இன்னும் எங்களுக்கு தெரியல, இது மேலே 15th ஃப்ளோர் ஸ்டக் ஆகிட்டாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஹெவன் வந்துட்டு ஏன் இது இவ்வளோ பெரிய பவரை போய் ஒரு கூச்சப்படுற பையன்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. ஹெட் யோசிக்கல, பேசுறாரு. அப்போ வந்துட்டு 15th ஃப்ளோரும் 16th ஃப்ளோர்லேருந்து மேலே ரொம்ப டஃப்பாக போகும், அதனால தான் ஹீரோவால் கிளைம் பண்ண முடியல, அது கிவ் அப்லாம் பண்ண மாட்டாரு, கொஞ்ச நேரத்தில் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு டீம் லீடர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளே சொல்ற, டக்குன்னு பாங்க் வந்து ஃபோன் பண்ணாராம் அவேக்கனிங் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அவர் எங்கேயே வராரான்னு சொல்லும்போது அப்புறம் இவ ஹெட்டுக்கு ஷாக் ஆயிருது. அவர் வந்துட்டு பிளேயர் ஷாப் யூஸ் பண்ண போறாராம் அப்படின்னு சொல்லும்போது ஹெட் வந்துட்டு பிளேயர் ஷாப்பா அப்படின்னு சொல்லி, அது நடக்க போகுது சீக்கிரமா, அவர் வந்துட்டு 15 பேர் ரிப்பீட் பண்ணி அதிகமாக மானோ ஸ்டோன் கிளைல் பண்றதுனால தான் இவர் வந்து கிரியேட் பண்ண முடியல. இப்போ அவர் ரொம்ப எம்டி ஹேண்டடா இருப்பாரு, காசு இல்லாம. இப்போ வந்து அது வித்துட்டு அவர் நிறைய எக்யூப்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்திருக்கான் பாரு அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஷாக் ஆயிடுறாரு. இந்த சிட்டிசன் எல்லாம் இது மாதிரிலாம் இருக்கவே மாட்டாங்க, அது டக்குன்னு கிளியர் பண்ணதான் பார்ப்பாங்க. ஆனா இவர் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு டீம் ஹெட் கத்துறாரு. அப்போ வந்துட்டு அவன் வந்து எப்போ வந்து வாங்கினாலும் அவனுக்கு லோ ப்ரைஸே கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்றாரு, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு டீம் ஹெட். அதுக்கு முன்னாடி 12 நாளுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஜான் வந்துட்டு, மாஸ்டர் பண்ணி தான் ஆகணுமா, என்ன சொல்கிறீங்க, என்ன நீ சொன்ன இப்போ அது மாதிரி மிரட்டி கேட்குற மாதிரி கேட்குறான். அது வந்துட்டு எனக்கு ஒரு டைம் குத்த நீ ஏன் டேகர் வச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, என்ன சொல்கிற, நானும் குத்த மாட்டேன், நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லி ஜான் கதற. அது சும்மா ஒரு இது பேரேஜ் செக் பண்ண தான் குத்த சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா பேரேஜ் சொன்னால் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது இவன்ட்ட பண்ணும்போது ரொம்ப இதாக பண்ணிட்டு இருக்கான். சும்மா குத்த தான் சொல்கிறேன், என்ன குத்த மாட்டேன்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நான் எதுவுமே கேட்கலன்னு சொல்லி அவனும் ரொம்ப ஃபெஸ்டேட் ஆயிருந்தான் ஜானு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நானே குத்திக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் கையில் பிடிச்சிருக்க கத்தியை அவனே ஹீரோ வந்து வெளில குத்திக்கிறான். ஜானுக்குலாம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுது. ஐயோ நான் குத்திருந்தேன், பேரியர்னு சொல்லாமல் குத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பயந்துடுறான். அதுக்கு ஜான் வந்து அந்த கையை நான் வெட்டணும் மாஸ்டர், வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நல்ல ஹீலிங் பொசிஷன் அந்த ஊனில் ஊற்றிடுறான். இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அது மாதிரி சொல்லும்போது, சரி இப்போ பண்ணலப்பா, ஹண்ட் பண்ண போடா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, டக்குன்னு பார்த்தா எல்லாம் அந்த மரத்தை மேலிட்டு இருக்கு காப்ளின்னு. டக்குன்னு ஜான் போய் வெட்டிட்டு போட்டுட்டு இருக்கிறான். ஹீரோ நினைக்கிறான் 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடும் போல, இது ரொம்ப நேரம் எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். சரி, அவன் வேற
ஜான் என்ன சொன்னால் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஷேடோ ஸ்டெப் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷேடோ ஸ்டெப் சொல்கிறான். டக்குன்னு ஒரு கேராக இது மாதிரி டக்குன்னு பார்த்து முன்னாடி போயிடுறான். அதே மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், டக்குன்னு முன்னாடி போயிட்டுருக்கான். ரொம்ப ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுது, நல்லா இருக்குது, இதை தான் ஃபஸ்ட்டு ஸ்கில் லேர்ன் பண்ண சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சொல்லிட்டு போய் நின்றுறான். என்னன்னு பார்த்தா ஒரு காப்ளின்னு மறைச்சு பார்த்துக்கிட்டு படுத்துட்டு இருக்கு. ஹீரோ நினைக்கிறான், என்ன காப்ளின் இங்க இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு, என்ன ஜான் பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ பயமாயிருது. அது வேற வந்து கடிக்க வந்துருது. கடிக்க வந்ததுக்கு அப்புறம் எனர்ஜி பேரின்னு சொன்னோன்னு டக்குன்னு கையை கடிக்க வந்தது. எனர்ஜி பேரை கடிச்சு டக்குன்னு ஹீரோ காலில் எட்டு வச்சாரான் வாயை. டக்குன்னு பார்த்தா அது பறந்து போய் ஜான் பக்கத்துலேயே போயிருது. ஜான் வந்துட்டு நைஸ் ஃபாஸ்ட் சொல்லிட்டு, என்ன நீங்க எப்போ இந்த சாக்கடை விளையாட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஜான் கேட்க, ப்ரேயர் பேங்க் என்னாச்சுன்னு சொல்லி டக்குன்னு வந்துடுறான். நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி பக்கத்தில் வந்து பார்த்துட்டு, உங்களுக்கு ஏதோ கடிச்சுதா, ஃபைட் பண்ணீங்களா, என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அங்கே இங்கேன்னு பார்க்குறான். கையெல்லாம் விட்டு நோண்டுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். இது மாதிரி இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் சன் பக்கமே போயிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குன்னு சொல்கிறான். என்ன சன் பக்கம் போனால் சேஃப்டியாக இருக்குன்னு என்ன லாஜிக் சொல்கிறேன்னு தெரில. பறந்தே போயிருங்க அப்படின்னு சொல்கிறான் ஜானு. ஹீரோ வந்துட்டு நான் இனிமேல் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதே மாதிரி நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தோம், 2 வீக்ஸ் ரிப்பீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஏன்னா இந்த மேஜிக் ஸ்டோன் கிடைக்கிறதுக்காக. இது வந்துட்டு 22.5 கேஜி இது மேஜிக் ஸ்டோன் மட்டுமே கிடச்சிருக்கு. இப்போ அந்த 2 வாரமாக 15 ஃப்ளோர் கிளியர் பண்ண இப்போ அதனால் அவனுக்கு வந்துட்டு 11.25 பில்லியன் வான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு டீம் லீடர்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு நான் பிளே ஷாப் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, வாங்க நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு, டீம் லீடர் சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாம், நானே வந்துடுறேன். இல்லை எப்பயுமே நாங்கள் பிளேயர் கூப்பிட்னா இப்படி ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்குது கான்ட்ராக்டில் அப்படின்னு சொல்கிறாரு அவரு. சரி அப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா கார் விட்டு இறங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் சொல்கிறாரு, லாங் டைம் நோசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் லீடர் சொல்கிறாரு. ஹலோ லீடர்னு சொல்லிட்டு இது வெல்கம் டு அவேக்கனிங் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் சொல்கிறாரு. ரொம்ப விஐபி ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது, நம்மளால கான்ட்ராக்ட்லேயே சைன் போடலையே அப்படின்னு நினைக்கிறேன் ஹீரோ. அப்போ வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு டக்குன்னு பார்த்தா ஸ்கேனிங்கில் வந்து கையை வச்சு ஸ்கேன் பண்ணுறான் ஹீரோ. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அதை சொல்லுது, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, பிளேயர் பேங்க் வந்துட்டு உள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லுது அந்த ஏஐ மிஷின். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாப்பை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. டீம் லீடர் ஏதோ கேட்குன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நானே பார்த்துக்கிறேன், எதுவும் தேவையில்லை, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனதுக்கப்புறம் இன்னும் இவ்வளோ லக்ஸுரியாக இருக்குது, இந்த பிளே ஷாப்னா இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். ஆனால் ஏன் ஒரு கஸ்டமர் கூட உள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அப்புறம் தான் அது மறந்துட்டு இன்னொன்று யோசிக்கிறான், இங்கே பொருள்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமே, ஃபஸ்ட்டு திங் ஏதோ மானசோன் ஃபஸ்ட் சேல் பண்ணுன்னு சொல்லிட்டு மானசோன் போய் செல் பண்ணுறான். அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, உங்களுக்கு 11.25 மில்லியன் வான் கிடைக்கும், நீங்கள் 3 நாள் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இப்போயே யூஸ் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போயே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஷாப்கீப்பர் சொல்கிறாரு. அப்போ ஹீரோ தள்ளிட்டு இங்கே விட்டு வச்சு சீக்கிரமாக கிளம்புண்ட வீட்டுக்கு போண்டான்னு நினச்சிட்டு போகிறான். ஏன்னா அவனுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதே பிடிக்காது. அதுக்கப்புறம் டக்குன்னு ஈவினிங் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது ஹெட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன இப்போ வந்துட்டானா பிளேயர் வந்துட்டு வந்துட்டானா, அவங்ககிட்ட ஏதோ இஷ்யூ இருக்குதா ஏதோ சொன்னானா சொல்லும்போது, எல்லாம் ஒன்று நல்லா தான்ங்கிறாரு, அவர் இப்போ பார்த்துட்டு இருக்காரு, அவர் வந்துட்டு மற்ற பிளேயருக்குலாம் நீ க்ளோஸ் பண்ணிட்டோம் ஏன்னா அவர் வரனால அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு பிளேயரும் இல்லை கடையில். இப்போ வந்துட்டு ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு டீம் ஹெட் கேட்கும்போது, அதெல்லாம் 90% டிஸ்கவுண்ட் பண்ணியாச்சு, 90% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கான் அவங்க ஹீரோக்கு மட்டுமே. அது வந்துட்டு அவர் ரொம்ப ஷையாக இருக்கனால நாங்கள் வந்துட்டு யாருமே பக்கத்தில் போகல, அதனால் ரெஃப்யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையும் போக சொல்ல, அவரே வந்துட்டு தேடி எடுத்துட்டோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது இவர் டீமில் சொல்லிட்டு இருக்காரு. அது வந்துட்டு சரி நல்லது தான் அப்படின்னு சொல்லி ஹெட்டு சொல்ல, யாரும் கொண்டாங்க கழிச்சு வீட்டுக்கு வந்துடுறான் ஹீரோ. வந்துட்டு அடமாண்டியம் ஸ்டாஃப் வாங்கியிருக்கான் 2 மில்லியன் வானுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேலிஸ்டிக் லெதர் ஷூ பூஸ்ட் வாங்கியிருக்கான் பூட்டு, அது 3 மில்லியன் வானு. அப்போதான் யோசிக்கிறேன், நான் வந்து இதை வந்துட்டு நான் ரெண்டையும் பார்க்கும்போது 20 மில்லியன் 30 மில்லியன் போட்டுருந்துச்சு, இது ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஹீரோ சொல்லி பேசிகிட்டு இருக்கான். யாருக்கிட்ட? ஜான் கிட்ட. டீம் லீட் வந்துட்டு நம்மளுக்காகவே பர்சனலாக குறைச்சிருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப இதாக இருக்கிறான், நர்வஸ் ஆகிடுறான். எனக்கு மட்டும் ரொம்ப இதாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வேர்ல்டில். அதுக்கப்புறம் அந்த பூட்ஸை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு அது சந்தோஷமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை நினச்சிட்டு இருக்கான். இந்த எனர்ஜி பேரியர் வந்துட்டு ஏன் சேல்ஸ் பண்ணல, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஆர்மர் மாதிரி நான் போட்டுக்கலாம், ரொம்ப டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்க தேவையில்ல நான் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான்.
இது இப்போ இந்த பெர்க் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிசைட் பண்ணலாம் ரொம்ப க்ரீட் ஆகல, இனிமேல் நம்ம கிளைமேட்டாவை வந்து கிளைம் பண்ணலாம்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது டெம்ப்டிங்காக இருக்குது, இது நான் ரொம்ப க்ரீடியாகவும் ஆகிற மாதிரி தான் இங்கே தோணுது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அதுவும் யோசிக்கிறான். அடுத்த நாள் வந்துட்டு ஜான் வந்துட்டான், சமன் பண்ணிட்டான் ஹீரோ வந்துட்டு. வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி என்ன 15th ஃப்ளோரே திரும்பி ரிப்பீட் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து ஹீரோட்ட கேட்குறான். இல்லை நம்ம 16th ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ரேண்டம் சமன் வந்துட்டு கூல் டவுன் ஆயிடுச்சு, நம்ம சமன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது ஜான் வந்துட்டு ஆமாம் இன்னும் சமன் பண்ணலாம் நல்லா இருக்கும். அவன் வந்துட்டு எல்லாம் கடவுள்லாம் வேண்டிக்கிட்டு அமிதாப் சீக்கிரமாக நல்லதாக கொடுங்க, அதுக்கப்புறம் காட் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோலாம் எதுவும் மந்திரங்கள்லாம் போட்டுட்டு ரேண்டம் சம்மன் சொல்கிறான். டக்குன்னு பார்த்தா ஒரு மனுஷன் மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தா என்ன இன்னும் இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். அது சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா ஒரு மனுஷன் மாதிரி ரூம் வருது. சரி மனுஷனை வரன்னு பார்த்தா கடைசியாக பார்த்தா ரொம்ப பெருசாக போயிடுறான். பெருசாக போனதுக்கப்புறம் பார்த்தா சீலிங்கே உடச்சிடுறான். என்னடா இது இந்த சம்மன் ஏன் இப்படி பண்ணுது, ஏதோ வேறு ஏதோ சம்மன் பண்ணிட்டோமா சொல்லி ஹீரோவுக்கு ரொம்ப இதாக போயிடுது. கடைசியாக பார்த்தா இது இந்த செக்யூரிட்டி டெபாசிட் தான் போச்சு, இந்தமாரி வீடு கட்டுறது என்ன பண்ணணும்னு சொல்லி அதுவும் யோசிக்கிறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நாளைக்கு சாப்டர் பார்க்கலாம்.